ஓம் சரவண பவ. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். முருகருடைய அருளால எல்லாருமே நல்லா இருப்போம். எந்த ஒரு கவலையும் வேண்டாம். அந்த கடவுள் நமக்கு சோதனைய குடுத்தாலும், அத தாங்கி நம்ம ஜெயிக்கிற அளவுக்கு சக்தியையும் அந்த முருகப்பெருமான் நமக்கு குடுப்பாரு. அந்த ஒரு தைரியத்தோட தான் நம்ம ஒவ்வொரு நாளுமே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். வாங்க, இன்னைக்கு நான் என்ன அற்புதத்த சொல்ல போறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்க முருக பக்தரா இருந்தீங்க அப்படின்னா, "ஓ முருகா" அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு, இந்த அற்புதத்த நீங்களும் கேட்கணும். ஏன்னா, நீங்களும் இந்த அற்புதத்த கேட்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்க கண்ணுல படுது அப்படின்னு அர்த்தங்க. இப்ப வந்து நான் ஏற்கனவே உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். என் அக்காவோட குடும்பத்தில, அதுவும் அசைவம் மட்டுமே அதிகமா விரும்பி சமைக்கக்கூடிய அந்த வீட்ல முருகப்பெருமான் ரொம்ப தீவிரமா இருக்காரு அப்படின்னு நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேனேங்க. அதேபோல வந்து பார்த்திங்கன்னா, நான் சொல்லிக் குடுத்த மந்திரங்கள், அதேபோல திரும்பவும் வந்து முருகப்பெருமான் அவங்க வீட்ல எப்படியெல்லாம் காட்சி குடுத்தாரு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு 2 வாட்டி 2 பதிவுல நான் சொல்லியிருக்கேன் என் அக்கா குடும்பத்த பத்தி. இப்ப என் அக்கா இன்னைக்கு காலையில கூட ஒரு பெரிய அற்புதத்த அவங்க சொன்னாங்க. அத கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. அத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. என்ன அப்படி ஒரு அற்புதம் நடந்திருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்களும் தெரிஞ்சுக்கணும்லங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம நார்மலா கும்பிடுறதுங்கிறது வேற. இப்ப என் அக்கா சொன்ன ஒரே வார்த்தை என்ன? "எனக்கு 40 வயசு ஆகப்போது. இவ்வளோ நாளா இந்த முருகப்பெருமான நான் எப்படி கும்பிடாம இருந்தேன்? எனக்கு ஏன் இந்த கடவுள் கண்ணுல படாம இருந்தாரு? எனக்கு ஏன் கும்பிடணும்னு தோணாம போயிட்டே, இவ்வளோ நாளா நான் விட்டுட்டேனே!" அப்படிங்கிற மாரி தான் முதல்ல என்கிட்ட ஃபோன்ல பேசுனாங்க. "அப்படியாக்கா இந்த அளவுக்கு சொல்ற? என்னக்கா நடந்துச்சுன்னா?" "என்னால சொல்லவே முடியல. என் வாழ்க்கையில முருகர் நெறைய அற்புதங்கள நிகழ்த்திக்கிட்டே இருக்காரு. என் கூடவே முருகர் இருக்க மாரி எனக்கு தோணுது. இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லியே ஆகணும்னு தான் சொல்றேன். ஏன்னா, இந்த முருகர கும்பிட வச்சது நீ தான். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட்டு உன் கூட நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்றேன்." அப்படின்னு அக்கா சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால நானுமே ஆவலா "என்னக்கா நடந்துச்சு?" அப்படின்னு கேட்டேன். அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த "திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உறை கருத்தன் மயில் நடத்த குகன் வேலே." இந்த 4 வரிங்க. வேல்மாறல்ல வர்ற 4 வரி. இத மட்டும் அக்கா மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு, இத வந்து எப்பவுமே வேலை பார்க்குறப்பயும் சரி, எந்த நேரமே அக்கா வாயில வந்து உச்சரிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அக்காவுக்கு வந்து எப்படின்னா தைப்பூசம் இப்ப பிப்ரவரி 1 வந்துச்சுல்ல, ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு. அதுக்கு வந்து அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாள் மட்டும் அக்கா விரதம் இருந்தாங்க. ஆனா 48 நாள் தொடர்ந்து சைவம் மட்டுமே சமைச்சு சாப்பிட்டுட்டு, அசைவம் சமைக்காமயே இருந்தாங்க. எப்படி? அசைவம் சமைக்கிற வீட்ல 48 நாள் வெறும் சைவ சாப்பாட்ட சாப்பிட்டுக்கிட்டு விரதமா இருந்திருக்காங்க. அதே ஒரு பெரிய பாராட்டுற ஒரு விஷயம் தான். அதில ஒரு 3 நாள் கடைசி 3 நாள் விரதமாவே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து அக்கா வந்து சொல்லியிருக்காங்க, அத்தான்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க, "முருகர் வந்து வள்ளி தெய்வானையோட இருக்க ஃபோட்டோ தான் நம்ம பூஜை ரூம்ல இருக்கு. அதனால தனி முருகனா இருந்தா நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு தனி முருகன் வாங்கிட்டாங்க." ஏன்னா இந்த வெத்தல தீபமெல்லாம் போடுறதுக்கு எல்லாரும் தனி முருகன் வச்சு ஏத்துறாங்க. அதனால முருகப்பெருமான் மட்டும் தனியா இருக்க மாரி எனக்கு ஒரு ஃபோட்டோ வாங்கி தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அன்னைக்குன்னு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமனையாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அவங்க வந்து இந்த திருத்தணியில இந்த பாட்ட வேல்மாறல் பாட்ட பாடிக்கிட்டே இருந்திருக்காங்க. இத வந்து அத்தாட்டயும் இந்த இத சொல்லியிருக்காங்க. "எனக்கு இது மாரி வாங்கிட்டு வாங்க. வெளியில கடத்தெரு போனா, எனக்கு இந்த மாரி ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வாங்கன்னு" சொல்லிட்டு இருந்திருக்காங்க. சொல்லிட்டு இவங்க இருந்திருக்காங்க. அக்கா வந்து போய் கிச்சன்ல வேலைக்கு போயிட்டாங்களாம். அப்படி இருக்கும்போது வந்து யாரோ வந்து காலிங் பெல் அடிச்சிருக்காங்க. சரின்னுட்டு அத்தானும் போய் பார்த்துருக்காங்க, அக்காவும் போய் பார்த்துருக்காங்க. 2 பேரும் ஒரே சமயத்தில போய் "யாருடா அது?" அப்படின்ட்டு போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து இந்த அன்னதானத்துக்கு வந்து பணம் வாங்கிட்டு போனாருன்னு உங்கள்ட்ட சொன்னேன்ல. அவரே திரும்ப வந்திருக்காரு. பச்சை வேட்டி கட்டியிருந்திருக்காரு. பச்சை துண்டு போட்டிருந்திருக்காரு. ஒரு பையில வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து பழனிக்கு போயிட்டு வந்துட்டோம். அதனால வந்து ஏன்னா தைப்பூசத்துக்கு வந்து எல்லாரும் வந்து அந்த தைப்பூச நாள்லயே கும்பிட மாட்டாங்க. தைப்பூசத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, பழனிக்கு போயிட்டு வந்துருவாங்க. ஏன்னா கூட்டத்தில போய் சிக்க முடியாதுங்கிறதுனால முன்னாடியே போயிட்டு வந்துருவாங்க பாருங்க. அதுமாரி நாங்களுமே போயிட்டு வந்துட்டோம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையில வந்து பிரசாதம்லாம் இருக்கு. அப்படி இத உங்களுக்காக தான் நான் கொண்டுட்டு வந்தேன். அப்படின்னு சொல்லி வந்து கரெக்ட்டா அக்கா நான் அந்த ஃபோட்டோ கேட்ட அன்னைக்கு அந்த தருணத்திலேயே அந்த பைய எடுத்துட்டு வந்தாராம். சரின்ட்டு அவர் குடுத்துட்டு போனதும் இவங்க என்ன இருக்குன்னு பார்த்தா, கரெக்ட்டா தனி முருகன். அக்கா எப்படி கேட்டாங்களோ அதே போல தனி முருகன் ஃபோட்டோ. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, பச்சை அந்த பச்சை கயிறு கட்டுவோம்ல கையில. பழனிக்கு வந்து எப்பயுமே பச்சை தானே முருகனுக்கு உகந்தது. அந்த பச்சை கயிறு, பஞ்சாமிர்தம், அதேபோல எல்லா பிரசாதமும் வச்சிருந்தாங்களாம். அக்கா ஆசைப்பட்டபடியே தனி முருகன் ஃபோட்டோ இருந்துச்சாம். அத பார்த்ததும் அக்காவுக்கு வந்து சொல்லவே முடியல. அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நம்ம இப்ப தானே கேட்டோம். அதுக்குள்ளயே முருகரே வீடு தேடி வந்துட்டாரே! அப்டின்னுட்டு, "என் தங்கமே வந்துட்டியா?" அப்படின்னு அக்கா வந்து பார்த்தீங்கன்னா,
ஆனந்த கண்ணீர் விட்டு அழுவ ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஃபோட்டோ எடுத்து கொஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்களாம். "என் தங்கமே நீ வீட்டுக்குள்ளே வந்துட்டியாப்பா?" அப்படின்னுட்டு. அதான் அக்கா சொல்கிறாங்க, "இப்போ வந்து நீ வந்து என் வீட்டுக்கு வந்தப்ப சொன்ன பூஜை அறையில என்ன முருகன் ஃபோட்டோவே இல்லைன்னு நீ கேட்ட. நீ கேட்ட செகண்டு ஒரு ஃபோட்டோ வாங்கினோம். ஆனா இன்னைக்கு என்னடான்னா, வெறும் முருகன் ஃபோட்டோவாவே இருக்கு. எனக்கு இத பார்க்கும்போது எனக்கு வந்து முருகர் எந்த அளவுக்கு இங்க வந்து ஒரு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது." அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து அவங்க பூஜை அறையில வெறும் முருகன் ஃபோட்டோவா இருக்கிறத வந்து எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. இதையுமே நான் பாருங்களேன், இந்த வீடியோல நான் இதையுமே வைக்கிறேன். அந்த ஃபோட்டோவுல பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகன், அதேபோல இவர் கொண்டு வந்த முருகன், அதுமாரி ஏகப்பட்ட முருகன் ஃபோட்டோவே அவ்வளோது வச்சிருக்காங்க. அதேபோல இப்ப அவங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, WhatsAppல வைக்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, முருகன் ஃபோட்டோவா தான் இருக்கு. அந்த அளவுக்கு அவங்க வீட்ல வந்து முருகர் வந்து அற்புதத்த நடத்திக்கிட்டு இருக்காரு. அதேபோல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்கா சொன்னது தான். அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அக்காவோட பொண்ணுங்க அக்காவுக்கு 2 பொண்ணுங்க இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அக்காவோட பொண்ணுங்கலாம் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து அக்கா பொண்ணுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய இதா இருந்துச்சாம். அந்த தருணத்துக்கு இப்ப எதையுமே நம்ம வந்து எல்லார் வாழ்க்கையிலயும் நடக்கிறது தானங்க. திடீர்னு ஒரு எமர்ஜென்சி நம்மள்ட்ட பணம் இருக்காது. நம்ம அந்த நேரம் எங்கேயாவது ஏதாவது வாங்கணும் அப்படின்னு தோணும். இது எல்லார் வாழ்க்கையிலும் உள்ளது தான். அப்படி இருக்கும்போது அக்காவும் வந்து திடீர்னு நம்ம ஒரு ரூ. 50 பணம் வந்து ஃபீஸ் கட்டணுமே, நம்ம இப்ப என்ன பண்றது? என்ன செய்றதுன்னு தெரியான்ட்டு முருகன்ட்ட தான் சொன்னாங்களாம். "அப்பா உன்ன தான்ப்பா நம்பியிருக்கேன். ஃபீஸ் கட்டணும். நான் எங்க போறதுன்னு தெரியலன்னு" சொல்லிட்டு இருந்தாங்களாம். இவங்க ஏற்கனவே வந்து குழுவுல மகளிர் குழுவுல இருக்காங்களாம். பாருங்க அன்னைக்குன்னு பார்த்துட்டு சாயந்தரமே வந்து கூப்பிடுறாங்களாம் அந்த குழு தலைவி கூப்பிட்டு, "இதுமாரி லோன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம்ல, அது வந்து நம்ம கைக்கு வந்துட்டு, எல்லாருக்கும் பணம் ஷேர் பண்ணி தரேன்னு" சொல்லிட்டு 68,000 ஷேர் பண்ணி இவங்களோட இதுக்கு 68,000 இவங்களுக்கு குடுத்துருந்துருக்காங்க. அக்கா வந்து 50,000 தான் ஃபீஸ் கட்ட தேவைப்பட்ட இடத்துல 68,000 பணம் வந்துச்சாம். வாங்கிட்டு வந்தோனே அத கொண்டாந்து பூஜை அறையில வச்சு முருகன்கிட்டயே பாதத்திலேயே வச்சுட்டாங்களாம். நான் கேட்டேன், "நீ எனக்கு எங்கேருந்து எப்படியோ எனக்கு குடுத்துட்ட." அது கடனாவே இருந்தாலுங்க, நம்ம நெனைக்கிற நேரம் அந்த பணம் வருது பாருங்க. அதுதான் அந்த இடத்துல வந்து அக்காவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்குள்ள முருகன் இருக்காரு. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அக்காவுக்கு 40 வயசு ஆகப்போது. இப்ப தானே முருகர கும்பிடுறாங்க. இப்போ ஒரு 1 1/2 2 மாசம் தான் ஆகுது. இவ்வளோ நாளா எனக்கு தெரியாம போயிட்டே, இப்படி ஒரு சக்தி வாய்ந்த தெய்வத்த நான் வழிபடாம இருந்திருக்கேனே! அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதனால வந்து நம்ம வாழ்க்கையில நிச்சயமா முருகன் நமக்கு துணையா இருப்பாருங்க. சோதனைகள் வரதான் செய்யும். அதையும் தாண்டி நமக்கு அதையெல்லாம் கடக்கிற அளவுக்கு சக்தியையும் அந்த முருகர் நமக்கு குடுப்பாரு. அந்த ஒரு தைரியத்தோட முருகரை எப்பவும் நம்பிக்கையோட நீங்க உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து தெய்வங்கள வழிபடுறதே எதுக்கு? நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும். நம்ம வாழ்க்கையில நம்ம நெனச்சதெல்லாம் அடையணும். அதேபோல நம்ம வாழ்க்கையில வெற்றி ஆகணும். 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நம்பளும் ஒரு சமூகத்தில ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தோட வாழணுங்கிறது தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ள இருக்கிற எண்ணமும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சொந்த பந்தமா இருக்கட்டும், அக்கம் பக்கமா இருக்கட்டும், நமக்குன்னு ஒரு 4 காசு இருந்து, நம்பளும் ஒரு நல்ல சூழ்நிலையில இருந்தா மட்டும் தான் நமக்கான மரியாதைய அவங்க குடுப்பாங்க. அப்படி இல்லன்னா நம்மள ஒரு பொருட்டா கூட அவங்க மதிக்க மாட்டாங்க. அதனால ஒவ்வொரு மனிதனும் நம்ம ஓடுறது, வேலைக்கு போகணுங்கிறது, படிக்க வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, சமூகத்த நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும். நம்மளும் ஒரு அந்தஸ்தோட வாழணும். 4 பேர் நம்மள மதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான். கண்டிப்பா இது எல்லாமே நமக்கு நடக்கணும் அப்படின்னா, நிச்சயமா அந்த முருகப்பெருமான் பாதத்த பிடிங்க. கண்டிப்பா முருகர் நமக்கு துணையா இருந்து, நம்ம வாழ்க்கையில நம்ம போக வேண்டிய தூரம், அதேபோல நம்ம ஜெயிக்க வேண்டிய ஒரு கோல் எல்லாமே அவரே ஜெயிக்க வைப்பாரு. நீங்க வந்து கவலையே படாதீங்க. அதேபோல குழந்தை இல்லன்னு நெறைய பேர் வந்து எங்க வீட்டுக்கு வா முருகாங்கிறீங்க. நிச்சயமா நீங்க உள்ளம் உருகி கூப்பிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கூடிய விரைவில குழந்தை பொறக்கும். அதேபோல திருமண தடையா இருக்கட்டும், வேலை வாய்ப்பா இருக்கட்டும் எல்லாமே அந்த முருகனால நெனச்சா முடியாதது எதுவும் இல்ல. எல்லாம் கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும், அதுவும் உங்க நல்லதுக்கு அப்படின்னு மட்டும் நினைங்க. எது நடந்தாலும் இது நம்ம நன்மைக்கே அப்படிங்கிறத ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு, ஒவ்வொரு நாளும் ஓம் சரவணபவ, ஓம் முருகா, வேலும் மயிலும் துணை, யாம் இருக்க பயமே இப்படி முருகருடைய மந்திரங்கள நீங்க எந்த அளவுக்கு உச்சரிக்கிறீங்களோ, கண்டிப்பா முருகர் உங்களுக்கு கூட துணையா வருவாரு. அதேபோல ஒவ்வொரு நாளும் நீங்க முருகப்பெருமான்ட்ட கேட்க வேண்டியது என்ன? என் வாழ்க்கைக்கு நீ வழிகாட்டியா வா. எனக்கு வழி தெரியல. நீ வழிகாட்டியா வாப்பா அப்படின்னு சொல்லுங்க. அவர் கைய பிடிச்சு நம்ம வாழ்க்கைய கடக்கிறதுக்கு அவரே துணையா வருவாருங்க. அது மட்டும் உண்மை. என் ஆத்மார்த்தமான உண்மைய தான் நான் சொல்றேன். நான் ஒவ்வொரு நாளும் அப்படிதான் கேட்கிறேன். முருகா என் கூடவே துணையா வா. எனக்கு வழிகாட்டியா இருப்பா. என் குடும்பத்துக்கு வழிகாட்டியா இரு. இது ஒண்ணு தான் நான் கேட்பேன். அதேபோல முருகர் நமக்கு துணையா வருவாருங்க. இதே போல இன்னும் நிறைய அற்புதங்கள் கண்டிப்பா உங்களுக்காக நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்.
இது முருகர் என்கிட்ட சொன்னது. ஏன்னா, இந்த அற்புதங்கள நீ உன் மனசோட வச்சுக்காத. ஒவ்வொரு அற்புதங்களையும் நீ எல்லார்கிட்டயும் சொல்லு. கண்டிப்பா இந்த அற்புதங்கள அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அப்படின்னு சொன்னத தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓம் சரவண பவ.